வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோட்டோவோட H60 இந்த ஃபோனோட கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குயிக்காக பாக்ஸ் கனெக்டை பற்றி பார்த்துடலாம். பாக்ஸ்க்குள்ளே ஃபோன் இருக்குது, அதை தவிர 68 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்குது, டைப் சி டு டைப் சி கேபிள் இருக்குது. இந்த சார்ஜர் PD சப்போர்ட் பண்ணும், ஸோ உங்கள் லேப்டாப்ஸையும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒரு சில புக்லெட்ஸ் அண்ட் சிம் எஜெக்டர் தவிர வேறு எதுவும் கிடையாது. கேஸ் இந்த ஃபோன்லையும் கிடையாது. அப்படியே டிசைன் சைடு வந்தோம் அப்படின்னா, சைட் ஃப்ரேம்லாம் பிளாஸ்டிக் தான், பட் பேக் சைடில் வீகன் லெதர் வழக்கமாக மோட்டோ என்ன யூஸ் பண்ணுவாங்க அதான் பண்ணியிருக்காங்க. 2 கலர் வேரியன்ட் இருக்குது. என்கிட்ட இருக்கிறது க்ரீன் கலர், இன்னொரு ப்ளூ கலர் வேரியண்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. அதுவுமே லெதர் வேரியன்ட் தான். டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனை பற்றி பேசுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. டிப்பிக்கலாக இந்த H60 சீரிஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. H60 Fusion, H60 Pro அது எல்லாமே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. திக்னஸ் வெயிட் மட்டும் தான் வேரி ஆகுது. பாட்டமில் ஒரு ஸ்லிம் ஸ்லாட் இருக்குது. இது ஹைபிரிட் ஸ்லிம் ஸ்லாட். அந்த பக்கத்தில் மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் டைப் சி போட்டிருக்கு. அந்த பக்கத்தில் ஸ்பீக்கர் எல்லாமே இருக்குது. ரைட் சைடில் பவர் அண்ட் வால்யூம் பட்டன், நாய்ஸ் கேன்சல் மைக்னு நினைக்கிறேன், அதுவுமே கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு நாய்ஸ் கேன்சல் மைக் இருக்குது. டால்பி அட்மாஸ்ங்கிற பிராண்டிங் இருக்குது. லெஃப்ட் சைடில் எதுவுமே கிடையாது. இந்த H60 Proல பார்த்தோம் இல்லையா, மோட்டோட அந்த கீ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் கிடையாது. அப்படியே ஃப்ரண்ட் கிளாஸோட ப்ரொடெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கர்னிங்கோட Gorilla Glass 7 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். வழக்கம் போல தான் குவாட் கர்வ் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் சைட்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கர்வ் ஆகுது. அண்ட் இதுலேயே உங்களுக்கு ஒரு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்குது. வெசல்ஸுமே ரொம்ப மினிமலாக இருக்குது. அதனால் இதோட வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபோனோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8.25 mm தான் இருக்குது. அண்ட் சைடு ரெண்டுமே கர்வ் ஆகிறதுனால இன்னுமே உங்களுக்கு ஸ்லிம்மாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. வெயிட்டுமே 181 கிராம் தான். நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது. கையில் பிடிக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் அப்படியே டிஸ்பிளே சைடு வந்தோம் அப்படின்னா 6.67 இன்ச்க்கான POLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷனோட வருது. அண்ட் 128 ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு HDR10+க்கான சர்டிஃபிகேஷனுமே இருக்குது. ஸோ யூடியூப்ல உங்களால் HDR வீடியோஸ் ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த பேனலோட பிரைட்னஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4500 nits பீக் பிரைட்னஸ் வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா பிரைட்டாகவே இருக்குது. பட் எக்ஸாக்டாக ஹை பிரைட்னஸ் மோடில் என்ன வேல்யூஸ் போகும் அப்படின்னு அவங்க எங்கேயும் மென்ஷன் பண்ண கிடையாது. 1500 ஆர் 1200 இந்த ரேஞ்சில் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவரால் டிஸ்பிளே குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா கர்வ் டிஸ்பிளேவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே பிடிச்சிருந்தா ஓகே. பட் ஃப்ளாட் பேனல் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது. கொஞ்சம் ரொம்ப கர்வாக இருக்கனால லைட்டாக ஒரு சில இடத்துல அன்கன்வீனியன்ட்டாக ஃபீல் ஆகலாம். பட் உங்களுக்கு இந்த கர்வ் டிஸ்பிளேலாம் பிடிக்கும், நல்லா ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபோனை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். டிஸ்பிளேயோட கலர் கண்டென்ட், ஷார்ப்னஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்க செட்டிங்ஸ்லேயே சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட ஸ்பீக்கருமே பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே எந்த குறையுமே இல்லை, நல்லா லவுடாக இருக்குது. பட் நீங்கள் ஏதாவது பேஸியாக ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா பேக் பேனல் வைப்ரேட் ஆகுது இந்த ஃபோன்லேயும் இருக்குது. அப்படியே சாஃப்ட்வேர் சைடு வந்தோம் அப்படின்னா Android 15 மோட்டோட ஹலோ யூவில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆல்மோஸ்ட் ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குது. பட் UIயில் அங்கங்கே ஒரு சில பக்ஸ் இருக்குது. இது வழக்கமாக மோட்டோ ஃபோன்ஸில் வரதான், எப்போ தான் சரி பண்ணுவாங்கன்னே தெரியல. எல்லா வீடியோஸில் நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். பட் இன்னுமே சரியான மாதிரி இல்லை. முக்கியமாக இந்த பேட்டரி பர்சன்டேஜ் வந்து 10க்கு கீழே போச்சு அப்படின்னா நல்லாவே நோட்டிஸபிளாக லேக் வந்து தெரியுது. அந்த டைமில் கேம் ஆடுறீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு லேக் வந்து தெரியும். இது இந்த ஃபோனில் மட்டும் இல்லை, வரிசையாக இந்த 3 ஃபோன்லையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இதே அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் கேமரா ஆப்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பக்ஸ் இருக்குது. முக்கியமாக கேமரா ஸ்விட்ச் பண்ணும்போது டக்குன்னு ஒரு 5-6 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியே வரீங்க, வேறு ஆப் ஸ்விட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைம்லையும் நல்லாவே அந்த லேக் வந்து தெரியுது. இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, டக்குன்னு ஃபோட்டோஸ் ஆப்பில் போய் பார்த்தா அதோட ப்ராசஸிங் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதையுமே பார்த்து ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது எல்லாமே சாஃப்ட்வேரில் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய விஷயம் தான். பட் மோட்டோ எந்த ஃபோன்லையும் இந்த ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு அவங்க இம்ப்ரூவ் பண்ண மாதிரி நான் எந்த ஃபோன்லையுமே பார்க்கல. ஏன்னா கண்டினியூஸாக அவங்களோட எல்லா ஃபோன்ஸ்லையும் இருக்குது. பட் அதே பிரச்சனை தான் இந்த ஃபோன்லையும் இருக்குது. பட் நீங்கள் ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுறீங்க, அப்பப்போ ஒரு சில ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா பெருசாக அந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோட்டோட ஒரு சில AI ஃபீச்சர்ஸுமே இருக்குது. கேலரியில் உங்களுக்கு AI எரேசர் இது மாதிரி ஃபீச்சரும் உங்களுக்கு கிடச்சிடும். அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்னு பார்த்தோம் அப்படின்னா 3 வருஷத்துக்கான OS அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு ஓகேவான அப்டேட்ஸ் தான். அப்படியே மூவ் ஆகி கேமரா பக்கம் வந்தோம் அப்படின்னா பார்க்க உங்களுக்கு சாலிடான செட்டப் மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக சாலிடான கேமராஸ் தான். பட் ஒரு சில பிரச்சனைகளுமே இந்த கேமராவில் இருக்குது. ஸோ அதை என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். மெயின் கேமரா ஒரு 50 MPக்கான சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் OS சப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் அல்ட்ரா வைடுமே ஒரு 50 MPக்கான சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா 10 MPக்கான ஒரு டெலஃபோட்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 3Xக்கான டெலஃபோட்டோ லென்ஸு. ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் எல்லாரும் 2X தான் கொடுக்குறாங்க. ஏன்னா 2X வந்து நம்ம இன்சென்சார் கிராப் பண்ணாலே வந்து டீசெண்டாக தான் இருக்கும். 3X கொடுக்குறது ஒரு அட்வான்டேஜ் தான். மெயின் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்குது. அல்ட்ராவோட ஒரு பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்குது. ஒரு சில டைமில் ரொம்ப நீங்கள் லோ லைட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. அது ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஏன்னா அது ஷேடோஸில் இருக்க ரீஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டார்க் பண்ணுறதுனால அங்கே டீட்டெயில்ஸே சுத்தமாக இல்லை. ஒரு சில பிக்சர்ஸில் மட்டும் தான் அப்படி இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷன்ஸில் இதோட இமேஜ் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் போடுறேன், நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஒரு பிரச்சனை சொன்னோம் இல்லையா, அது வந்து இதோட டெலஃபோட்டோவில் தான். ஸோ இந்த டெலஃபோட்டோ யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதோட அவுட்புட்ஸ் அந்த அளவுக்கு சூப்பராக இல்லை. டீட்டெயில்ஸாக நல்லா தான் இருக்குது ஓகே. பட் இந்த கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா இந்த மெயின் கேமராவில், இதில் டெலஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பயங்கர அதிகமாக இருக்குது. இங்கே ஜூம் பண்ணி ஒரு கொஞ்சம் டார்க்காக இருக்கிற என்வரான்மெண்ட்டில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா கூட அது ரொம்ப டார்க்காக காட்டுது. அது ஒரு இமேஜே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜஸே கெடுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் போடுறேன், நீங்களே பாருங்கள். அது சாஃப்ட்வேரில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் தான். பட் அது ஃபிக்ஸ் பண்ணவங்கலாம் டவுட் தான். இந்த ஃபோனில் என்னதான் ஒரு டெலஃபோட்டோ அட்வான்டேஜாக இருந்தாலுமே அதோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சூப்பராக இல்லை. அப்படியே மெயின் கேமராவோட வீடியோஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4K 30 fps உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். வீடியோ குவாலிட்டியுமே இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு பரவாயில்ல, நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்படியே செல்ஃபி பக்கம் மூவ் ஆனோம் அப்படின்னா இங்கேயுமே ஒரு 50 MPக்கான சென்சார் இருக்குது.
இருக்குது. இதோட இமேஜ் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ சிம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், நீங்களே செக் பண்ணி பாருங்கள். இந்த செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியுமே உங்களால் 4K 30 fpsக்கான அவுட்புட் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். இதோட இமேஜ் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படியே ப்ராசஸர் சைடு வந்தோம் அப்படின்னா இங்கே தான் நான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். ஏன்னா Moto H60 Fusionலையும் பார்த்தீங்க அப்படின்னா இதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் இதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்கும் போது தான் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி வேறு ஏதாவது ப்ராசஸர் கொடுத்து தான் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. MediaTek Dimensity 7400 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் டே டு டே டஸ்க்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே ஹேண்டில் பண்ணிடுது. பட் கேமிங்னு வந்தோம் அப்படின்னா இது அந்தளவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணல. ஒரு 2-3 மணி நேரம்லாம் கேம் விளாட்றீங்க அப்படின்னா இந்த ஃபோன் உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 7+ Gen 3, 8 Gen 3 இது மாதிரி நிறைய ஃபோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு 6 மாதம் பழசாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அந்த ஃபோன்ஸில் வேறு எந்த குறையும் இருக்காது. ஸோ நீங்கள் கேமிங் எதிர்பார்த்து இந்த ஃபோன் பக்கம் போகிறீங்க அப்படின்னா போகாதீங்க, டிசப்பாயிண்ட் ஆயிருவீங்க. பட் ஓவரால் நீங்கள் ரொம்ப கேஷுவலாக தான் கேம் ப்ளே பண்ணுவீங்க, ஒரு அரை மணி நேரம் கேம் ப்ளே பண்ணுவீங்க, அது மீடியமான செட்டிங்ஸில் தான் வச்சு ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னா அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது, டீசெண்டாக இருக்கும். ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்த்தாலும் UFS 2.2 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் 3.1 கொடுத்துருக்கலாம், அதுவுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இல்லை. பட் இந்த ஃபோனில் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா சிங்கிள் வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுவே 12 கொடுத்துருக்காங்க. 8 வந்து போல். ஏன்னா 8 வந்து பார்த்தீங்க 8 போனீங்க அப்படின்னா இன்னும் ப்ரைஸ் ட்ராப் ஆகும். அந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு Moto H60 Fusionே கிடச்சிரும். அப்படியே இந்த ஃபோனில் பேட்டரி செக்ஷன் போனோம் அப்படின்னா 5500 mAhக்கான பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 68 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. சார்ஜரும் பாக்ஸ்லேயே உங்களுக்கு வந்துருது. இதை யூஸ் பண்ணி 0 to 100 ஃபுல் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. ஸோ ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னோட யூசேஜுக்கு 6.5 மணி நேரம் to 7 மணி நேரத்துக்கான பேட்டரி லைஃப் வந்து கிடைக்குது. கேமிங் ப்ளஸ் கேஷுவல் யூசேஜில் நீங்கள் ரொம்ப கேஷுவல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக 1 டேக்கான பேட்டரி லைஃப் கிடைச்சிடும். ரொம்ப இன்டென்ஸாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4 முடிவில் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேட்டரி வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டிஸ்அட்வான்டேஜ்லாம் கிடையாது. பட் ஒரு சில ஃபோன்ஸ் உங்களுக்கு பேட்டரி தான் முக்கியம் அப்படின்னா 6000 mAh 7000 mAh நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஃபோன்ஸ் பக்கம் போய்க்கோங்க. அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனுக்கு மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷன் இருக்குது. IP6869 ரேட்டிங் இருக்குது. பட் தண்ணிக்குள்ளே போடாதீங்க, அது வந்து ஃபோனுக்கு நல்லதில்லை. எப்போ வேணுமாலும் தண்ணி உள்ளே போகலாம். ஸோ ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரிட்டிக்கலான ப்ரைசிங் தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் இதே ஃபோன் தான் பார்த்தீங்க அப்படின்னா Moto H60 Fusion. ஒரு சில டவுன்கிரேட்ஸ் தான். அந்த டவுன்கிரேட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஷுவல் யூஸருக்கா பிரச்சனையே இருக்காது. கிட்டத்தட்ட 3000 ரூபா கம்மியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேரியன்ட் வந்து கிடைக்குது. ஏன்னா இதில் கொடுத்துருக்க டெலஃபோட்டோவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கல. அது ஒரு மாதிரி சாலிடாக இருந்தால் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் ப்ராசருமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்கலாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வரும்போது. ஸோ இந்த ஃபோனை யார் தான் வாங்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Moto H60 Fusion வாங்குற ஐடியா இருக்குது. பட் அதுலேயே ஹை எண்ட் வேரியன்ட் வாங்குற ஐடியா இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபோனுக்கு வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அந்த Moto H60 Fusionோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8256 ப்ரைஸ் வந்து 23,000 வருது. பட் அதுவே 12256 விலையை பார்த்தீங்க அப்படின்னா 25,000 வந்துருது. அதை விட 1000 தான் ஜாஸ்தி இருக்குது. இந்த ஃபோனை கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1000 லெஸ் பண்ணி வாங்க முடியும். ஸோ நீங்கள் அப்படி H60 Fusionல ஹை எண்ட் வேரியன்ட் வாங்குற மாதிரி இருந்தால் H60 Fusion வாங்காமல் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். மற்றபடி எனக்கு இன்னும் கொஞ்சம் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் சாலிடான கேமரா செட்டப்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் Nothing 3A அந்த மாதிரி ஃபோன்ஸ் வந்து போகலாம். அப்டேட்டுக்கு அப்புறம் அந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம், அதில் பேஸ் வேரியன்ட் போனீங்க அப்படின்னா 8GB RAM தான் கிடைக்கும். அண்ட் நீங்கள் சார்ஜருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஓகேன்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபோன்ஸ் போங்க. இல்லை H60 Fusionல ஹை எண்ட் வேரியன்ட் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.